ஏற்காடு வனப்பகுதியில் கோடை காலத்தில் தீ விபத்து ஏற்படுவதை தடுக்க ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் கோடை காலத்தில் தீ விபத்து ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் சேலம் மற்றும் ஆத்தூர் வனக்கோட்ட பகுதிகளில் தீ விபத்து நிகழ்வுகளை கண்காணித்து தகவல் தெரிவிக்கும் வகையில் வன பாதுகாவலர்கள், தீயணைப்பு துறையினர் மற்றும் மலைப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி கண்காணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அடர் வன பகுதிகளில் தீ பற்றுவதை தடுக்க சேலம் வனக்கோட்டத்தில் 4 ட்ரோன் கேமராக்கள் மற்றும் ஆத்தூர் வனக்கோட்டத்திற்கு 1 ட்ரோன் கேமரா என 5 கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஏற்காட்டில் கேம்ப் ஃபயருக்கு தடை விதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஏற்காடு, கருமந்துறை ஆகிய 2 மலைப்பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களை 7305095785 மற்றும் 7550396101 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் எளிதாக தொடர்பு கொள்ளும் வகையில் பொது இடங்களில் காட்சிப்படுத்திடவும் அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார். கோடை காலங்களில் அரசால் மேற்கொள்ளப்படும் வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை சுற்றுலா பயணிகளும் வனப்பகுதியில் வசிக்கும் உள்ளூர் மக்களும் பின்பற்றி வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாத்திட ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். அங்கங்கே இருக்கிற வில்லேஜ் ஃபாரஸ்ட் கவுன்சில்ஸில் மக்களை ஈடுபடுத்தி அவங்களுக்கான போதுமான ட்ரைனிங், ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறதால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட மக்களும் இணைந்து பல இடங்களில் ஃபயர் ஏற்படுமாறு இருந்தால் தகவல் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பல்வேறு வனசர அலுவலர்கள் நோட்டீஸ் எல்லா பப்ளிக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. போன மாதம் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் கமிட்டி மீட்டிங்கில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் இணைந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸோடையும் கலந்து ஆலோசித்தப்போ நம்ம ஒரு டீட்டெயில்டு எஸ்ஓபி டெவலப் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போது நடந்த மீட்டிங்கில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் சொன்னபடி பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸோட, ரெவென்யூ விஏஓ, பிடிஓஸோட, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸோட, டிஎஃப்ஓ தலைமையில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் கண்காணிப்பு குழுவும் அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷனோட திட்டமிட்டிருக்கோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் விஓஎஸ்கிட்ட சொல்லி அந்த வில்லேஜில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி மேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 months ஏப்ரல் அண்ட் மே ஏற்காட்டில் கேம்ப் ஃபயர்ஸ் கம்ப்ளீட்டாக பேன் பண்ண சொல்லி மேடம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் தட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர்களோட ஆலோசனை அண்ட் தலைமையில் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஃபாரஸ்ட் அலுவலர்கள், ஃபாரஸ்டர்ஸ், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அங்கங்கே ரோந்து பணியில் இருக்காங்க. ஸோ மக்கள் ஃபாரஸ்ட் ஃபயரை தடுக்கிறதுக்கான போதுமான ஒத்துழைப்பு தந்து நம்மளோட இயற்கை வளத்தை வனத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சேலம் வனக்கோட்டத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.